இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்கின்றது, குறிப்பாக 7.5 சனி பிடிச்சிருக்கின்றது. 2026 இந்த 7.5 சனி என்னன்னு காமிக்கும். 14ஆம் தேதி கோவையில் அரஸ்புரம் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு துடியலூர் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பேசினார். அவர் ஆடு வெட்டினால் நாங்கள் பன்னியை வெட்டுவோம் என்று கூறி எதிர்க்கும் பிரிவினைகளுக்கு நிதானமாக பிரச்சாரம் செய்தார். இந்த சம்பவத்தை அடுத்து அரஸ்புரம் காவல் நிலைய போலீசார் காடேஸ்வரா சுப்பிரமணியத்திற்கு இரு மதத்தவரின் இடையே பிரிவினையை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவருக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். இன்று மாலை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சியில் அவர் கூறிய விஷயங்களை நேராக விளக்கினார். 24ஆம் தேதி பெரியார் திராவிட கழகத்துக்காரரு நாமம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆரும் கூட கொடுக்கல. இந்து முன்னணி அலுவலகத்து மீது வெடிகுண்டு வீசியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல. துடியூரில் முத்துசாமி கவுண்டர் வீதின்னு ஒரு தெரு இருக்குது. அந்த வீதியில் இவங்க வெள்ளிக்கிழமையான பங்களாதேஷ் முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்களாக சேர்ந்து அங்கே தொழுகை நடத்துகிறாங்க. பல தடவை மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க. கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு 14ஆம் தேதி நடந்த அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணி நைட் 1 மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஜராகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆஜராகிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நாளைக்கு வரணும், நாளான்னைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி தான் தெரியுது. இது மூலியமாக ஒரு எழுச்சி வரும். எப்படி திருப்பரங்குன்றத்தில் ஒரு எழுச்சி வந்ததோ, சென்னிமலையில் ஒரு எழுச்சி வந்ததோ, அது மாதிரி இந்த துடியலூர்லையும் கூட ஒரு எழுச்சி உருவாகிறதுக்கான இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது. 2026 இந்த அரசாங்கம் காணாமல் போயிடும். இப்போ என்ன மாதிரியான விசாரணை நடந்தது? இப்போ இந்த மாதிரி அவங்க சம்மந்தம்லாம் கேள்வி கேட்குறாங்க. பேர் கேட்குறாங்க, சம்சாரத்து பேர் கேட்குறாங்க, குழந்தை கேட்குறாங்க, என்ன தொழில், என்ன சொத்து, இது மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நாளைக்கு தான் கேட்பாங்களான்னு தெரியல. இது சம்மந்தம் வழக்கு எதுவும் தொடர்பாக இருக்குங்களா? எப்பயார் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இந்த இதுக்கு நாம் பார்க்கல. நாளைக்கு என்ன விசாரணைன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன 192 தான் போட்டு 192 அது நமக்கு தெரியல. அது பார்க்கணும். நல்லா கேட்டு நான் சொல்லியிருக்கேன். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி என்ன கேட்டிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது மற்ற கேட்பாங்களான்னு தெரியல. கேட்டேன்னா நாம் அந்த நாங்கள் பேசும் சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதையும் கூட இங்கேயே சொல்லிடுறேன். அங்கே ரோட்டில் தொழுகை நடத்துகிறாங்க, ஆடு வெட்டவன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை மற்றவங்க இந்துக்கள் நாங்களும் வெட்டுவோம், குறிப்பாக பண்ணி அந்த பக்கம் பண்ணி வளர்த்துறவங்க இருக்காங்க. அது மாதிரி அந்த தெருவில் போகும்போது ஒரு கலவரத்தை உருவாக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம்.